இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசையுடன் மீண்டும் திமுக ஆட்சி. திமுகவில் ஓபிஎஸ் சந்திப்புக்கு பின் ட்விஸ்ட். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் தீவிர களப்பணியில் இறங்கியுள்ளன. அதிமுகவுக்கு எதிர்ப்புறம் நின்ற டிடிவி தினகரன் தேசிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தார். செங்கோட்டையன் தாவேகாவில் ஐக்கியமானார். சசிகலா மற்றும் ஓபிஎஸ் தரப்பில் இன்னும் முடிவு அறிவிக்கப்படவில்லை. தேசிய ஜனதா கூட்டணிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட பிரேமலதா நேற்று திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புகைச்சல் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. சீமான் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார். ஆட்சியில் பங்கு என அறிவித்தும் விஜயின் தாவேகா பக்கம் யாரும் செல்ல. அதிமுகவில் இணைய தயார் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்தும் அதிமுக செவிசாய்க்கவில்லை. இந்த சூழலில் திமுகவுக்கு ஆதரவாக கருத்து கூறி வரும் அவர் மீண்டும் அப்பக்கம் செல்வதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இன்று அவர் தனது மகன் ரவீந்திரநாத்துடன் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இன்னும் கூட்டணியை அறிவிக்காத நிலையில் இந்த சந்திப்பு நடந்தது. சட்டசபையில் பேசிய பன்னீர்செல்வத்தின் அணியில் உள்ள உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் திமுகவை புகழ்ந்து தள்ளி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றார். ஸ்டாலினுடன் சந்திப்பு தொடர்பான விளக்கத்திலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு என ஓபிஎஸ் கூறியுள்ளதால் அவர் திமுக கூட்டணியில் ஐக்கியமாகலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மகனுக்கு மாம்பழம் கிடைப்பதை தடுக்க எடுத்த முயற்சி புஷ். பாமக ராமதாசுக்கு ஹைகோர்ட் எச்சரிக்கை. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே ஏற்பட்டுள்ள அதிகார மோதல் காரணமாக கட்சி பிளவுபட்டு உள்ளது. கட்சித் தலைவர் நான் தான் என இருவரும் மாறி மாறி கூறி வந்த நிலையில் ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என தேர்தல் ஆணையம் கூறியது. இதை ஏற்றுக்கொண்ட டெல்லி ஹைகோர்ட் இந்த விவகாரம் தொடர்பாக உரிமையியல் கோர்ட்டை அணுகி தீர்வு காணலாம் என உத்தரவிட்டது. தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாமகவும் அதன் மாம்பழ சின்னமும் அன்புமணிக்கு சொந்தமாக இருக்கிறது. இச்சூழலில் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரியும் ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரியும் ராமதாஸ் தரப்பு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அப்பாவின் பேச்சை மகன் கேட்பது இல்லையா என நீதிபதி கேட்டார். ஆமாம், கேட்பது இல்லை என ராமதாஸ் தரப்பு சொன்னது. தேர்தல் கமிஷன் அளித்த பதிலில் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் பாமக விவகாரத்தில் தலையிட முடியாது. மாம்பழ சின்னத்தை முடக்குவது பற்றி நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று சொன்னது. பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மீண்டும் ஹைகோர்ட்டை அணுகியது ஏன் என ராமதாஸ் தரப்பை நீதிபதிகள் கேட்டனர். உரிமையியல் கோர்ட் உத்தரவு அடிப்படையில் தேர்தல் கமிஷனை அணுகலாம். அதை விடுத்து கோர்ட் நேரத்தை வீணடிக்க முயற்சித்தால் அபராதம் விதிக்க நேரிடும் என எச்சரித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நேருத்துறை ஊழலில் கோர்ட் அதிரடி. திமுகவை பொளந்து கட்டிய விஜய். ஸ்டாலின் அரசுக்கு பெரிய அவமானம். திமுக அமைச்சர் நேரு துறையில் நடந்த ஊழல் பற்றி விசாரிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக திமுகவை விளாசி தவிக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியது, கபட நாடக திமுகவின் நகராட்சித்துறை அமைச்சரின் 1020 கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது. அப்போதே சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு பதியவும் சொன்னது. ஆனால் அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. 2026 தேர்தலில் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் தேர்தலுக்காக ஏதாவது தில்லுமுள்ளுகளையும் கூட்டணிக்காக தகுடுதத்தங்களையும் தாராளமாகவும் ஏராளமாகவும் செய்வதில் மட்டுமே முனைப்பாக இருக்கும் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளது. நகராட்சித்துறை அமைச்சரின் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்காக தந்துள்ள ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது. எனவே உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஊழல் மலிந்த முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு நேர்ந்து வரும் துடைக்கவே முடியாத ஆக பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று. இதுவரை தனது அரசின் ஊழல்களுக்கு பரிகாரமே தேடாத திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நகராட்சித்துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏற்கனவே டாஸ்மாகில் 1000 கோடி அளவிலான ஊழல், இப்போது நகராட்சித்துறையில் 1020 கோடி ஊழல். அமலாக்கத்துறை அவிழ்த்துவிடும் திமுக அரசின் ஊழல் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளில் இருக்கிறது. மன்னிக்க முடியாத அளவுக்கு ஊழல் மலிந்த திமுக அரசை வருகின்ற தேர்தலில் தூக்கி எறிந்து விசில் எடுத்து கொண்டாட மக்கள் காத்திருக்கின்றனர் என்று விஜய் கூறியுள்ளார். ஏஐ உச்சி மாநாட்டில் காங்கிரசார் அத்துமீறி புகுந்து அலப்பறை.
சர்வதேச அரங்கில் தேசத்தை அவமதித்த செயல். டெல்லியில் 5 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச AI உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள், வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். இன்று இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த சிலர் மாநாட்டு அரங்கிற்குள் புகுந்து தாங்கள் அணிந்திருந்த டி-ஷர்ட்டை கழற்றிவிட்டு பிரதமர் மோடிக்கு எதிராகவும் இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்துக்கு எதிராகவும் கோஷமிட்டனர். அத்துமீறி நுழைந்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். காங்கிரசாரின் இந்த செயலுக்கு பாஜக தேசிய தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடு மதிப்புமிக்க சர்வதேச AI மாநாட்டை நடத்துகிறது. இந்தியா தனது புதிய கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பத்தில் தனது தலைமையையும் உலகுக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கண்ணியம் இழந்து இடையூறுகள் செய்திருக்கிறது. ராகுலின் தொண்டர்கள் ஆடையின்றி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இது உலக அரங்கில் நமது நாட்டை அவமானப்படுத்தும் செயலாகும். AI தொழில்நுட்பத்தில் உலகளாவிய சக்தியாக இந்தியா தன்னை நிலைநிறுத்த பாடுபடுகிறது. இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட செயல் நமது நாடு தடுமாற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல் எதிர்ப்பு என்பது ஜனநாயக உரிமை. ஆனால் நாட்டின் அடையாளத்தை உலகளவில் சீர்குலைப்பது உரிமை கிடையாது என்று அமித் மால்வியா தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு தமிழகத்தில் வெளுக்கப் போகும் கனமழை. லிஸ்டில் எந்தெந்த மாவட்டங்கள்? தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. நாளை 21ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 22ஆம் தேதி திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடலில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழைக்கான மாவட்டங்கள்: பிப்ரவரி 21 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி. பிப்ரவரி 22 திண்டுக்கல், மதுரை, தேனி. கல்பனா சாவ்லாவுக்கு நடந்த அதே விபரீதம் சுனிதாவுக்கும். நாசா வெளியிட்ட பகீர் தகவல். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் முதன்மை விண்வெளி வீராங்கனைகளில் ஒருவர் சுனிதா வில்லியம்ஸ். வயது 60. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். தற்போது வரை 3 முறை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்துள்ளார். கடைசியாக 2024ஆம் ஆண்டு போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 10 நாள் பயணமாக சென்றார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறால் 286 நாட்கள் அங்கு தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2025 மார்ச்சில் தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ 9 ராக்கெட் மூலம் மீண்டும் பூமிக்கு அழைத்து வரப்பட்டார். இதுவரை சுனிதா சென்ற ஸ்டார்லைனர் ராக்கெட் கோளாறு பற்றி நாசா வெளிப்படையாக எதுவும் சொல்லவில்லை. இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதற்கான காரணம் குறித்து நாசா நிர்வாகி ஜாரெட் ஐசக்மன் 311 பக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணத்தில் உண்டான கோளாறு டைப் ஏ விபத்து என குறிப்பிடப்பட்டுள்ளது. டைப் ஏ விபத்து என்பது ராக்கெட் முழு கட்டுப்பாட்டையும் இழப்பதை குறிக்கும். விண்வெளியில் இருந்தபோது 2 முக்கிய தொழில்நுட்ப சிக்கல்கள் கண்டறியப்பட்டன. ஒன்று ஹீலியம் கசிவு. இது ராக்கெட்டின் உந்துவிசை அமைப்பில் அழுத்தத்தை பராமரிக்க உதவும். அதன் திசையை மாற்றவும் பூமியை நோக்கி திரும்பவும் அவசியமானது. இரண்டாவது த்ரஸ்டர் கோளாறு. இது ராக்கெட்டை நகர்த்த உதவும். ஸ்டார்லைனர் ராக்கெட்டில் 5 த்ரஸ்டர் இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை. இதனால் ராக்கெட் கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம் இருந்தது. இதெல்லாம் தெரிந்துதான் ஸ்டார்லைனர் ராக்கெட்டில் மனிதர்களை திரும்ப அழைத்து வருவது ஆபத்து என்று கருதிய நாசா அதை மனிதர்கள் இல்லாமல் பூமியில் தரையிறக்கியது. ஸ்டார்லைனரில் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் விண்வெளி நிலையத்திலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒருவேளை சுனிதா சென்ற ராக்கெட் இந்த கோளாறுடன் பூமிக்கு திரும்பி இருந்தால் அது விபரீதத்தில் முடிந்திருக்கும். விண்வெளியிலிருந்து பூமிக்குள் நுழையும் போது ராக்கெட் பயங்கரமான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் சந்திக்கும். த்ரஸ்டர்கள் மற்றும் ஹீலியம் அமைப்பில் கோளாறு இருந்தால் ராக்கெட் சரியான கோணத்தில் பூமிக்குள் நுழைய முடியாது.
சரியான கோணத்தில் நுழையவில்லை என்றால் ராக்கெட் எரிந்து சிதறிவிடும். 2003 கல்பனா சாவ்லா பயணித்த கொலம்பியா ராக்கெட்டும் இப்படி பூமிக்குள் நுழையும் போதுதான் வெடித்து சிதறி அதில் பயணித்த அனைவரும் இறந்தனர். இதுபோன்ற அபாயமான சூழல் இருந்ததால் தான் சுனிதா பூமிக்கு திரும்ப முடியாமல் நீண்ட நாள் விண்வெளி நிலையத்திலேயே இருந்தார். போயிங் நிறுவனம் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம்தான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. கடைசி கட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அலட்சியப்படுத்தப்பட்டன. திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தினால் பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.